கோபி மூஞ்சிக்கு லைட்ட போடுறான். ஏன் மூஞ்சிக்கு இல்லடா பொண்ணு மூஞ்சிக்கு? ஓகே. ஐயோ லைட்டிங் ஓவரா இருக்குது. சீலிங்ல போட்டு லைட்ட பவுன்ஸ் பண்ணுங்க. மாத்தி மாத்தி சொல்றீங்க. டார்ச்சர் பண்றியடா. ஏய் போட்டோ நல்லா எடுடா. போட்டோ நல்லா எடு. சரி சார். எவ்வளவு நேரமா அந்த சக்கரத்தை திருப்புறீங்களே தவிர டக்கு டக்குன்னு போட்டோ எடுக்க மாட்டீங்க. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ச்சே, விக்கி சார் இருந்திருந்தாலாவது நல்லா எடுத்துருப்பாரு. அவரை விட நான் நல்லாவே எடுப்பேன். பாப்போம் பாப்போம். வேலை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இவன் வேற என்ன டார்ச்சர் பண்றாளே. லைட் ஒழுங்கா போடுறா. பொண்ணு என்ன பாக்குதுனே. தெரியுதுடா. இப்ப எப்படி பாப்பேன்னு பாப்போம். சீ. டேய். திரும்பி லைட்ட போடுறா. ஐயோ அந்த பொண்ணு என்ன பாத்துக்கிட்டே இருக்குதுனே. தெரியுதுடா. இதாவது ஒண்ணு பாக்குதேன்னு சந்தோஷப்படு. போங்கம்மா போய் நலுங்கு வைங்க. ஏய் ஏய் ஏமா ஏமா கொஞ்சம் நில்லுமா நில்லுமா நில்லு நில்லு. இது என்ன சில்வர் கிண்ணம் நினைச்சியா? என் தங்கச்சியோட கண்ணம். கொஞ்சம் பொறுமையா தடவுமா. நல்லாதான்டா பேசுற நீ. ஊர் உலகத்துல இல்லாத தங்கச்சியை பாத்துட்டான். வாங்கனே வாங்கனே வணக்கனே வணக்கனே வாங்கனே. எருமலை எத்திராஜ் அண்ணே வந்து சந்தோஷம். சரி சரி வந்து வெச்சா இல்லனே. யார் சார் இவரு? இவரு தெரியலையா? இவர்தான் கானா மூனா கட்சி தலைவர். அண்ணனுக்கு அடுத்த எலெக்ஷன்ல போஸ்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. ஏரியாவிலே பெரிய கை. எருமலை எத்திராஜ் வாங்க. பெருமாளே இன்னும் பந்தி போட்டுலையா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லண்ணே. நம்ம வேலையை பாப்போம். சரிம்மா. நல்ல வேலை நான் டைமுக்கு வந்துட்டேன். உன் தங்கச்சி கல்யாணத்துல கை நினைக்காம போகக்கூடாதுன்னு வண்டியில வந்தா லேட் ஆயிடும்ட்டு வண்டியை வடபழனிலேயே விட்டுட்டு நடந்தே வந்துட்டேன். அண்ணே இது கல்யாணம் இல்லண்ணே, மஞ்சள் நீராட்டு விழாண்ணே. மஞ்சளோ பச்சையோ இது நம்ம வீட்டு பொண்ணுக்கு பண்ற ஃபங்க்ஷனு. இதுல என்ன இருக்கு? ஏய் போட்டோகிராஃபர் என்ன கத்துற? இங்க தானே இருக்க. போட்டோ எடுறா. 45 போட்டோ எடுத்துற. போட்டோ எடுக்காத மாதிரியே சொல்றீங்க. ஏய் லூசு பையலே அங்க இல்லடா இங்க. ஓகே அண்ணன் கூட அம்மா இப்படி தெளிவா சொன்னதானே தெரியுது. அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்கனே. அண்ணே அண்ணா ஸ்மைல் ப்ளீஸ். பா ஒரே கருப்பாக்குறீங்க. டேய் லைட்ட காட்டி தோறடா. இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வா. இது போதுமா? மூஞ்சே தெரியலடா. லைட்ட கிட்ட கொண்டு போ. ஐயோ இன்னும் கிட்ட போனா அவர் தலை மேல தாங்க வைக்கணும். வச்சி தொலை. ஏய் யாரா அவன்? ஐயோ சாரிங்க. எனக்குடா எட்ரான் சொல்றியே தவிர ஓம்புடி இருக்கமால இருக்கு. என் வீட்டுக்கார் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இறங்குடா. ஓ அப்ப உனக்கு ஆட்சேபம் இல்லையா? சீ இறங்குடா. அம்மா உன் வீட்டுக்காரர் எங்க அதோ இருக்காரு? உங்க மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு பாரு. அப்ப பிரச்சனையே இல்ல. டேய் லூசு பையல கீழ இறங்குடா. இருங்கண்ணே கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் உன் கூட சேர்ந்து என்ன அடிக்க போறாங்க. இறங்குடா. ஓகே ஆப்பிள் அப்படி கொஞ்சம் இறக்கி விட்டுறியா? டேய் வந்த இடத்துல பாக்குற வேலையாடாது. இறங்குடா. கீழே இறங்குடா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.